கோலனா ரொம்ப இஷ்டம்னு சொல்லிச்சுல, இன்னைக்கு பாரு. அம்மணி, என்னது? குலதெய்வ திருவிழாக்கு கூப்பிடுறதுக்காக மாமா வீட்டுக்கு வரேன்னு சொன்னாரு. அவரை அசத்துறதுக்காக தான் இவ்வளவு அழகா கோலம் போடுறேன். அலங்கோலமாட்டு இருக்குது. பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், மார்வலஸ். கையடா, உன் சைக்கிள் தட்டிக்கடா. நான் வட இந்தியாவிலும் பார்த்திருக்கேன், தென்னிந்தியாவிலும் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ரங்கோலியை பார்த்ததே இல்ல. இது ரங்கோலியா? என்ன ரங்கோலி நாட்டுக்கோலின்னு இருக்க? இது என்ன மாதிரி படிச்சவங்களுக்கும் கலைக்கண்ணோட பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். உங்ககிட்ட இருக்கிறது கலைக்கண்ணா? எங்க கொஞ்சம் காட்டுங்க. அப்பா அதை கொஞ்சம் கொண்டாங்க. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? நானும் வட ஆப்பிரிக்காவிலையும் பார்த்திருக்கேன், தென்னாப்பிரிக்காவிலையும் பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கலர் காண்டாமிருகத்தை பார்த்ததே இல்லடா. ஐயோ, ஒண்ணுமே தெரியலையே. சும்மா இருங்கயா, என் மாமா வராது. ஐயா வாங்க. ஐயா, யாரு வருது? ஏய், ராஜ்குமார் வர்றாரு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். என்னது? நான் பால்காரனுங்க, இவன் தபால்காரனுங்க. வந்து பாவ கண்ணு தெரியாது போல இருக்கு. அம்மணி கோலம் போட்டுட்டு இருந்தது, டப்பாக்குள்ள விழுந்தாங்க. கோலமா? மாமா எங்க? எப்படி இருக்கு கோலமா? இந்த மாதிரி கோலம் போட்டு என் மனசு கஷ்டப்படுத்திடாத. சரி, வேற கோலம் போடாது. எவ்வளவு பெரிய தப்பு பாத்தீங்களா? மாமனை பிடிக்க எத்தனையோ வழி இருக்கு. என்னைய வழி? பெறாவிடு தூதுதான். பெறாவிடு தூதா? அஞ்சல மாமை வளர்க்கார வெண்புறா, அத சொல்றேன். அந்த புறா மாமை வீட்டுல இருந்து வைதேகி வீட்டுக்கும், வைதேகி வீட்டுல இருந்து மாமை வீட்டுக்கும் ஒரு பெரிய போக்குவரத்தை நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த போக்குவரத்தை உங்க பக்கமா திருப்பணும். யோ, நிஜமாவே இது சூப்பர் ஐடியாயா. இதுக்கு இந்த 500 ரூபாய். 500? ஐயோ, ஏய் வீராசாமி, ஏய் அஞ்சல, வைதேகி அஞ்சலா? இது என்ன? மாமா, நான் கோயிலுக்கு வருகிறேன். அம்மா, நான் தோப்புக்கு போறேன். அம்மா, நீ பொட்டு வச்சிருக்கிறப்போ உன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ராஜா, இப்படி மல்லிப்பூ கொட்டி விட்ட மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்காத. ஏன்? என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஏமா அப்படி சொல்ற? உன் கண்ணு என் மேல பட்டுக்கிட்டே இருக்கணும், உன் நெத்தி போட்டு என் கண்ணத்துல ஒட்டிக்கிட்டே இருக்கணும். நான் அதுக்கு சொல்லல, நீ சிரிக்கும் போது கண்ணத்துல குழி விழுத, அதை பார்த்து இந்த ஊர் கண்ணே பட்டுடும் சொல்ல வந்தேன். அட என்னம்மா, ஏமா நான் சிரிக்கும் போதெல்லாம் என் கண்ணத்துல பொட்டு வைக்கிறியே, உன் நெத்தியில அப்பா பொட்டு வைக்கும் போது நீ எப்படி சிரிச்ச? என்ன மாதிரியே கணக்கு குழி. ஏய் செல்வி, ஏய் ஏய் போறா மாட்டிக்கிட்டியா? அம்மா, அஞ்சலை தூக்கிட்டு போறா. ஏய் அஞ்சல, நில்லு, இங்க வாடி. உனக்கு ரொம்ப லொல்லா போச்சு. இது என்னன்னு தெரியுமா? செல்வி எழுதின லெட்டர், மாமனுக்காக ஸ்பெஷலா எழுதின லவ் லெட்டர். இத ஒழுங்கா கொண்டு போய் மாமன் கிட்ட சேர்க்கிற, புரியுதா? எங்கடி ஓடுற வெள்ள கழுத? வா. அது எப்படி கரெக்டா வைதேகி வீட்டுக்கு மாத்திரம் போற நீ? நான் கொடுத்தா மாத்திரம் வாங்கிக்கவா மாட்டேங்கிற? இத ஒழுங்கா மரியாதையா மாமன் கிட்ட குடுக்கற. நான் உன்னையே பார்த்து பின்னாடியே வந்துகிட்டு இருப்பேன், புரியுதா? குடுக்கல இந்த குச்சி பேசாது, முனியப்பனோட அருவாதான் பேசும். குழம்பு வச்சிடுவேன், ஜாக்கிரதை. ஏராஜப்பு, செல்வி அஞ்சலே தூக்கிட்டு போயிட்டான்னு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்க வேண்டாமா? யாரு என்ன செஞ்சாலும் அஞ்சல தன்னோட காரியத்துல தான் கண்ணு கருத்துமா இருப்பா. என் காதல மண்ணிய போடுறேன். என் மனசுக்கு பிடிச்ச இடத்துல தான் நான் அஞ்சல ஒட்டுவா, இல்லனா என்கிட்டே திரும்ப வந்துருவா. பாத்தியா, சொன்னேன்ல. லெட்டர் காணா, மீண்டும் தோல்வியா? அஞ்சல, திருப்பி என் கையில கிடைச்ச நீ சூப்பு தாண்டி. பால் தமிழ் பால் என்ற நினைப்பால் வந்த மலை பால், பால் கழுதை பால். ஐயா வணக்கம். நில்றா, இது என்னடா இது கோலா? எருமாட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கு, மூஞ்சி மட்டும் தார டப்பா மாதிரி இருக்கு. சார் கொஞ்சம் ஜாக்கிரதை பேசுங்க, நான் ஒரு தேசியவாதி, அதனாலதான் அப்படி போறேன். ஊருக்குள்ள கொடி ஏத்துறாங்கல்ல. கொடியா? ஓ,
அந்த கொடியா? கொடி ஏத்துற இடத்துல ஒரு குள்ளர் இருக்கு, என்னடா வேலை? அங்க மிட்டாய் கொடுப்பாங்களே. முட்டாயா? சார் ஏன் சார் கேவலப்படுத்துறீங்க? இந்த நாட்டை கேவலப்படுத்துறது நீங்களா நானாடா? ஏதோ முதல்ல சுதந்திரம் வாங்கின அன்னைக்கு கொடி ஏத்தி முட்டாய் கொடுத்தாங்க, வாங்கி தின்னீங்க, ஓகே. அதுக்கப்புறம் வருஷம் அவங்களும் முட்டாய் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, நீங்களும் வாங்கி தின்னுட்டே இருக்கிறீங்க. பாத்துக்கவே மாட்டீங்களா? ஒரு ஜிலேபி மைசூர் பாக்கு ரேஞ்சுக்காவது நாட்டை வளர்த்துடுங்கப்பா. நாங்க என்ன திங்க மாட்டேன் சொன்னோம், அவங்க கொடுத்தா தானே. டேய், நம்ம பாட்ட முப்பாட்ட வெள்ளக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறதுக்கு உசிரையே கொடுத்தாங்க. நீங்க என்னடானா தம்மா துண்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோலோன்னு அலையறீங்க. திருந்துங்கடா டேய். ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்கயா. உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு? இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசிய உணர்வு வந்துருச்சியா. இப்போ ஒரு நிமிஷத்துல நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அதை விடுங்கய்யா, என் உடம்பு துடிக்குதுயா. இந்த தேசத்துக்காக, இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணுமையா. ஒன்னே ஒண்ணு நீ செய்யலாம். சொல்லுங்கய்யா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய். என்னங்கய்யா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை. நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. நான் மிட்டாய் வேண்டி வந்து பேசிக்கிறேன். டேய், அங்க முட்டாய் கொடுக்க மாட்டாங்க. அது கோவில் திருவிழாவுக்கு காப்பு கட்டு கேத்துற கொடி, விபூதி தான் கொடுப்பாங்க. உடம்பெல்லாம் வாங்கி பூச்சிட்டு வா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போகுது. எல்லாரும் அமைதியா இருங்க. வழக்கமா சுந்தரபுரி ஜமீன்காரங்க எல்லா கடையிலும் அடைக்கப்படுவாங்க. இந்த வருஷமும் போட்டிக்கு 7 ஜமீன்காரங்க வந்திருக்கு. போட்டி ஆரம்பிக்க போகுது. இப்ப வரப்போகுது பொதுப்பு ராமச்சந்திரன் கார. தைரியம் இருக்கிறவங்க பிடிங்க. அடைக்கப்பட்டாங்க. சுந்தரபுரி ஜமீன்காரங்க அடைக்கப்பட்டாங்க. அடுத்து வரப்போகுது சோளங்குருணி சிங்கக்கார. சோளங்குருணிக்காரையை பிடிச்சி தூள் பார்த்துக்கிட்டாங்க. அடுத்து அலங்காநல்லூர் மணிக்கார. அடைக்கப்பட்டாங்க. இதுவரைக்கும் வந்த எல்லா காலங்களையும் சுந்தரபுரி ஜமீன்காரங்க அடைக்கப்பட்டாங்க. எப்ப வரப்போகுது பாரப்பட்டி ஜமீன் யுவராஜோட ராஜகால. அடக்க முடியாம போயிட்டாங்க சுந்தரபுரி ஜமீன்காரங்க. ஐயோ, ராஜகாலை அடக்க வந்து ஒவ்வொருத்தரா குறைஞ்சிட்டு வராங்க. 2 வீரர்கள் அடக்க வர்றாங்க. 2 வீரர்கள். ஐயோ, கடைசி ஆளு கைவிட்டாரு. இந்த காலை அடக்க யாருமே இல்லையா? இந்த காலை அடக்க யாருமே இல்லையா? ஒருத்தர். அடிமாடுகளே பிடிச்சு பழக்கப்பட்ட சுந்தரபுரி ஜனங்களுக்கு பாலப்பட்டி காளை அடக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். என் ராஜகாளை அடக்கிறதுக்கு உங்க ஊர்ல ஆம்பளையே இல்லையா? ஒரு பையன், ஒரு ஆம்பளை. யுவராஜ், உன் காலையை நான் அடக்கிறேன்.